ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்றாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு. நானும் ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவாரு, மரியாதையா நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா பட்டிருக்கேன். பெரிய தேங்க்ஸ் வந்து நம்ம விக்கிக்கு தான் சொல்லணும். நம்ம டிஓபி சார் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா டிஓபி வந்து என் மகன் சொல்லுவாப்ல, ஆனா இப்படி ஒரு ஷார்ட் என்னன்னு அவர் இப்படி பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணலாம் உங்களால பண்ண முடியும் சொல்லிட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த கூட பண்ண வைக்கிறது தான் எங்க டைரக்டருக்கு என்னோட ஒரு பெரிய திறமை. தேங்க்யூ மகனே. கடவுள் வந்து நிறைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து இன்னும் பெரிய லெவல்ல நீங்க வர போறீங்க. நாங்க உங்களை அண்ணாந்து பார்க்க போறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க படத்துல நாங்க இருக்கிறது. தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி நல்லமா. அது உண்மையிலே வந்து மனசார வர்ற வார்த்தைகள். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி வாழ்த்து சொல்லுவாங்களோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் நல்லி மேமுக்கு. உங்க பாசிட்டிவிட்டி ஸ்டேஜை ஃபுல் பண்ணிருக்கு மேம். எஸ் தேவதர்ஷன் மேம் எப்பவுமே, அதாவது இந்த படத்தோடைய டைட்டில் வந்து யூத் மேம். ஒரு நிமிஷம். இந்த மேடையில நிறைய பேர் ஏறிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீயும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ கேள்வி கேட்கிற, ஆனா யாருமே நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது எப்பவுமே அவங்க ஃபீலிங்கை நீங்க கொட்டிட்டு போறாங்க. நானும் கொஞ்சம் கொட்டிட்டு போறேன். ஸோ கேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா கிட்ட இருந்து இவ்வளோ நல்ல வாழ்த்து வாங்கியிருக்கேன். பெஸ்ட் விஷஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் கருப்பையா. எங்கம்மா? ஸோ மேனேஜர் செல்லதுரை வந்து ஃபோன் பண்றாரு, ப்ரொடியூசர் கருப்பையா வந்து உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு. நானும் ஃபார்மல்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சரி கருப்பையா பெரியவர் ஒருத்தர் வருவாரு, மரியாதையா நம்ம பேசணும் அப்படின்ட்டு கதவை திறந்தா, அம்மா பெஞ்ச் மேல ஏறி நில்லு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். இவர் தான் அந்த கருப்பையா. என்னம்மா ஸ்குவாடோட வந்திருக்கியா? ஸோ கதவை திறந்தா இந்த பையன். நான் பார்த்துட்டு உள்ள வாங்க, கருப்பையா சார் வரலையா? நான் தான் மேடம் கருப்பையா அப்படின்றாரு. ஸோ அங்கே ஆரம்பிச்சது இந்த படத்துடைய டைட்டில் யூத் அப்படிங்கிறது. ஸோ ஜிவி மை பிரதர், ஐ லவ் த மியூசிக். இதில் வந்து கலக்கியிருக்க நீ. ஸோ இட்ஸ் சூப்பர். அண்ட் நீ எப்போவுமே எவர் யூத், அதை வந்து யூ ஹவ் ப்ரூவ்ட் வித் யுவர் மியூசிக் இன் திஸ் ஃபில்ம். thoroughly என்ஜாய்ட் யுவர் மியூசிக். அண்ட் நம்மளுடைய யூத் மம்மி நளினிமா வந்து 6 மணி ஆனா ஏறி வண்டியில உட்காந்துருவாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன் நளினிமாவை. 9 மணி நானும் நளினிமா இருக்காங்க, நம்ம சீக்கிரம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். 9 மணி ஆகுது, உட்காந்து டைலாக் படிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி குழப்பலையா அப்படின்னு கேட்டா, இல்லம்மா கென் கேட்டானா, அதனால நான் கொஞ்சம் இருந்து பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்றாங்க. ஸோ அவங்கள 9 to 10 ஒர்க் பண்ண வச்சு டப்பிங் பண்ண வச்ச ஒரே இல்ல, ஆமா பயத்துல தான் இருந்தா. ஆனா இப்போ தனுஷ் சாரையும் பார்த்து ரொம்ப சைல்ட்ஹுட் கிரஷ், லைஃப் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால எப்படி என்ன சொல்லணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் ஆமா பேசணும்ல, அதனால நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கென், நான் வந்து லைஃப்ல எனக்கு ஒரு லக்னு ஒரு விஷயமே இல்லை அப்படி நினச்சிட்டு இருந்தோம். லைக் எப்போவுமே என் அம்மா சொல்லுவார், நீ ரொம்ப நெகட்டிவ், இப்படி நெகட்டிவா இருக்கக்கூடாது. பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் தட், எனக்கு லக்கே இல்லை அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மீட்டிங் கென், ஐ ஜஸ்ட் காட் டு நோ தட் லக் கேம் இன் த ஃபார்ம் ஆஃப் கென். அந்த மாதிரி தான் எனக்கு கென். he is kind of my lucky charm னு சொல்லலாம் இப்போ. thank you Ken for selecting me. என்ன நீ சூஸ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரியெல்லாம் நான் இப்படியெல்லாம் ஒரு மேடையில் நிற்கும்னெல்லாம் நான் யோசிச்சதே இல்லை. தட் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் தனுஷ் சார், வெற்றிமாறன் சார்லாம் எனக்கு ஒரு மாதிரி லைக், நான் இது நிஜமா, இது இஸ் இட் ரியல் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் கருப்பையா அண்ணா, தேங்க்யூ ஃபார் selecting me as well. And next வந்து விக்கி அண்ணா, தேங்க்யூ ஃபார் எங்களையெல்லாம் ரொம்ப அழகா காட்டினதுக்கு. தேங்க்யூ. if at all you think we look a little pretty in the film, அது வந்து it's all because of விக்கி அண்ணா. காவியா அக்கா, நான் லைஃப்ல கூட நினைக்கல தனுஷ் சாருக்கு ஒர்க் பண்ற ஒரு லைக் பர்சன் would like dress us இன்னைக்குன்னு. ஆனா ஐ ஃபீல் ரொம்ப ப்ரவுட், இன்னைக்கு இந்த காவியா அக்கா தான் எங்களெல்லாம் ட்ரெஸ் பண்ணதே. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட்லி கருணாஸ் அங்கிளும் கிரேஸ் ஆண்டியும்
இவங்க வந்து எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி, லைக் இட்ஸ் லைக் ஆர் செகண்ட் ஃபேமிலி. நாங்க வந்து ஃபிலிம் நடிக்க தான் வந்தோம், ஆனா இங்க ஒரு ஃபேமிலி குடும்பத்தையே இப்படி லைக் வி காட் அ ஃபேமிலி ஹியர். தேங்க்யூ ஃபார் ஃபீடிங் அஸ், ஃபார் லவ்விங் அஸ் அண்ட் ஆல்வேஸ் பீயிங் வித் அஸ். அண்ட் Surajatan, I couldn't share a screen space with him, but I could like mingle with him. Adhe oru periya vishayam. He's like one of the top actors from our Malayalam industry. Thank you for being nice to us. Adukapram Nalini ma'am, Devadarshini ma'am, thank you. Adukapram Ken and the gang, thank you boys. Chinna, Ishwar, Danny, எல்லாருமே thank you so much. அதுக்கப்புறம் சாரி, நான் எல்லாருக்குமே இங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். am I like சரி, I'm just gonna end it. கேரன் சோனி என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸா நடிச்சேன், அவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஐயோ அனிஷ்மாவும் பிரியான்ஷி இவங்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லணும். தேவை லைக் இங்க வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்கு, there was no competition at all. நாங்க வந்து ஃபுல்லா லைக் we were like very close friends. Yeah, that's it. Thank you. Thank you so much, ma. So next பிரியான்ஷி, நீங்க தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கல்ல? எனக்கு அது மட்டும் தான் தெரியும். Actually I can't speak Tamil. That's okay. You speak in English. நான் கேக்குறேன். இப்போ I think வந்து ட்ரைலர்ல மாத்தி I think three of you people வந்து told I love you to Ken, right? In ட்ரைலர்ல மாத்தி நீங்க 3 பேரும் I love you சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா உண்மையிலே படத்துல யாரெல்லாம் Ken லவ் பண்றீங்க? Who is loving Ken in the movie? Who is the true lover for? ஐயோ நமக்கு வர மாட்டேங்குது எல்லாரும் பார்த்து. யாரு உண்மையா லவ் பண்ணீங்க Ken படத்துல? Oh, like mom. Ken's mom Ken's is his mom actual love. Yeah. Ken என்ன Ken படத்தோட கதையை சொல்லிட்டாங்களா? சொல்லுங்க. Yes. How was your experience working with this movie? I'm really sorry if I just start crying. I just want to thank each one of you who's present here today. This is like our dream project. We used to talk about it on the set, like when the movie is going to release. And I just want to thank Ken who reached out to me for this movie. This is like my dream project. And everyone who was present on the set that time, from our hair team, our makeup team, our spot team, everyone was so friendly to me, even though I don't know the language. Everyone was so humble, sweet, and I just want to say that we all have given our best. We were very honest with our work, and I just want all of you to support us with our movie. Yeah, that's it. I'm really sorry. That's okay, பிரியான்ஷி. இந்த படம் கூட எவ்வளவு கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இட்ஸ் a great stage for you. I think உங்களோட ஆல் இமோஷன்ஸ் வந்து இந்த படத்துல சக்சஸா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். Thank you so much for your beautiful words. Next over to அனிஷ்மா. அனிஷ்மா வந்து உங்களை தெரியாதவங்க யாருமே கிடையாது சிறை படத்துக்கு அப்புறம். நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டாலே எல்லா பசங்களும் வந்து அப்படியே வந்து கேட்ச் பண்ணி உங்களை இன்னும் வால்பேப்பரா வச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ இங்க நான் உள்ள வரும்போது கூட பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யூத்ல இப்ப நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பொதுவாக அந்த மலையாளம் இருந்து வர்ற நடிகைகளை வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சுப்பாங்க. ரைட் ஃப்ரம் வந்து நம்ம அசின் மேம்ல இருந்து நயன்தாரால இருந்து மமிதா பைஜ் வரைக்கும், இடையில நஸ்ரியா கூட ஒரு பெரிய ரவுண்ட் வந்தாங்க. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு யூத் படம் அந்த நடிச்ச அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பயமா இருக்கு. தனுஷ் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப பெரிய ஃபேன்ஸ், அதனால இப்படி பார்க்கவே முடியல ஸ்டேஜ். இப்படி வெற்றிமாறன் சார் உங்க எல்லாரும் முன்ன நிற்க முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ கேன், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. இன்னைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்ல எனக்கு பார்ட் ஆக முடிஞ்சதுக்கு ஐ எம் ஸோ 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 ஹாப்பி. நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல, இது இப்போ பிகேம் மை ஃபேமிலி. அண்ட் நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க, அதுவும் இந்த ஏஜ்ல எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளோ கஷ்டமா எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ.
I just hope இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் மாறணும்னு. So happy for you and thank you. And கருப்பையா அண்ணா, thank you so much என்னை இந்த ப்ராஜெக்ட்ல இன்வைட் பண்றதுக்கு. Thank you பாராதா என்டர்டெயின்மெண்ட். And ஜிவி சார், என்ன சொல்றது, ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்டா நான் நின்றுட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க நான் வந்துட்டு ஆடிக்களத்துல இருந்து அந்த பாட்டுல எல்லாம் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் என் வீட்டு லிவிங் ரூம்ல. இப்போ வந்து உங்க பாட்டுல நான் இங்க நடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் அகெயின் தேங்க்யூ கேன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கிரேஸ் ஆண்டி, கருணா சங்கல், தேங்க்யூ ஸோ மச். ஷூட் முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டில் போய் எங்களுக்கு உப்பு கறியெல்லாம் செஞ்சு தந்ததுக்கு, எங்களை அவ்வளோ எல்லாரையும் லவ் பண்ணீங்க நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுராஜேட்டா, உங்க கூட ஒர்க் பண்ணது என்னோட பெரிய ட்ரீம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை செட்டில் பார்த்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அதுக்கும் தேங்க்ஸ் கேன். மலையாளத்தில் நடிக்க முடியல, உங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் நடிக்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல் த சப்போர்ட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ். தேவதர்ஷினி மேம், எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவங்க கூட ஒர்க் பண்ணது ரியல் மொமெண்டா எனக்கு என்னால் அதை ப்ராசஸ் பண்ணவே முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். நளினி மேம், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தாங்க என் கூட எல்லாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் விக்கி அண்ணா, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் எம். உங்கள் படம் வந்ததுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஹோப் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வரணும்னு. அண்ட் அஃப்கோர்ஸ் காவியா அக்கா, ஒரு ஐ திங்க் 2021ல சம்திங் உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்டாக் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ வந்து நீங்க யார் அக்கா டு மீ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அண்ட் கெனான் கேங்கோட கேங், சின்னா, ஈஸ்வர், எல்லாருக்கும் எனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல. எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட்டிவா ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என் கூட இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். தாஜ், கேரன், சோனி, I'm so happy for you guys. இது வந்து எல்லாருடையும் ட்ரீம் ப்ராஜெக்ட். அகெயின் கேன், இப்படி பார்க்காத. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச் guys, that's so lovely. உங்க 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவங்கள ஸ்டேஜ்ல இருந்து கீழ அனுப்பலாம். One second, I forgot to mention ஜிவி அண்ணா. ஞானும் லைக் ஐ எம் ஆல்சோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. உங்களோட ஒரு சாங்ல பாட்டுலாம் கேட்டு அதுக்கப்புறம் உங்களோட சாங்ல நடிக்க முடியுது இஸ் லைக் அ வெரி பிக் திங். தேங்க்யூ. சாரி. சூப்பர். ஆன்சர் எழுதிட்டு அடிஷனல் ஷீட் வாங்கி ஆன்சர் எழுதிருக்காங்க. பட் எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் guys. அடுத்ததாக இந்த மேடைக்கு